Hi, hello everyone. Welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். அதாவது இது சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு அடுத்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் டைமு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் முன்னாடி வீடியோ போட்டுட்டு அதுக்கு அடுத்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது ஃபஸ்ட் நான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் டீச் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து ரவுண்டிங் ஆஃப் நடத்தினேன், அதுக்கப்புறம் தான் ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏன்னா இதில் ரவுண்டிங் ஆஃப்லாம் வரும், அதனால தான் நான் ரவுண்டிங் ஆஃப் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி நான் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், ஓகேவா? சரி, இப்போ தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் போட்டுட்ருக்கேன்னா கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸில் முக்கியமாக சிபிஎஸ்சி சிலபஸ் அண்ட் தமிழ்நாடு சிலபஸ் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நீட் வீடியோவும் போடுறேன். இதை தான் எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் நீட் வீடியோ போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் என்ன முடிச்சிருந்தோன்னா லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருந்தோம் ரவுண்டிங் ஆஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரவுண்டிங் ஆஃப் என்னென்னலாம் பண்ணணும், ரவுண்டிங் ஆஃப்க்கு ப்ரிசைடிங் டிஜிட்னா என்ன, டிஜிட் டு பி ட்ராப்னா என்ன, அப்புறம் அதில் ஒரு 2-3 ரூல்ஸ் தான் இருக்குது, ஈஸி ரூல்ஸ் தான். அது நம்ம ஈஸியாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் நான் இதில் சொல்லலை, ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த பேராகிராஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இதுலேயும் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நான் நோட்ஸை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் புக்கில் லைன் பை லைனாக வாசித்து காமிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டேரெக்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்காகன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே அதாவது ரவுண்டிங் ஆஃப்லேயே நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு லென்த் ஆஃப் ஒரு லென்த்து கொடுத்துருந்தாங்க, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் 2.2. சரி, இதில் 4.4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னது 4.4 சென்டிமீட்டர், இது 2.2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 9.86ன்னு வரும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன 2.2 × 4.4, ஓகேங்களா? அதாவது லென்த் இன்ட்டு பிரெட்த்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.86ன்னு வரும். இதில் என்ன நான் சொல்லியிருந்தேன்னா இப்போது இந்த இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2 இருக்குது, இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2 இருக்குது. ஆனால் எனக்கு கடைசியாக வந்த ஏரியாவோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 இருக்குது. இது எப்படிடா சாத்தியம்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னாலே அதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இண்டிகேட்ஸ் த ப்ரிசிஷன் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருப்பேன், லீஸ்ட் கவுண்டை பொறுத்து இருக்கும்னு. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். படிக்காதவங்க அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும். இப்போ என்ன சொல்ல வரேன், இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2 இருக்கா? ஸோ இது என்ன சொல்லுது, இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் 0.1 சென்டிமீட்டர் தான் இதனோட லீஸ்ட் கவுண்ட். இந்த 4.4 மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4.4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கும், 2.2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணனால இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா இதுக்கும் 0.1 சென்டிமீட்டர் இருக்கும். நான் 0.1 சென்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்ண 0.1 சென்டிமீட்டர் லீஸ்ட் கவுண்ட்டுக்குள்ளே ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணதுக்கு கடைசியாக எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படிங்கிற வேல்யூக்கு ரிலேட்டட் ஆகுது. எனக்கு என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு நார்மல் எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணதை கடைசியாக பார்த்தா எனக்கு ரொம்ப ஹைலி ப்ரிசைஸ் எக்யூப்மெண்ட்டாக நிற்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோமா. சிமிலராக இதுலேயும் அப்படி தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போதும் எதுக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா இதுக்காக தான் நம்ம அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுவோம். அது என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம புக்கில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிளே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மாஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. மாஸ் கிலோ கிராம்ஸில் இருக்குது, 4.237 கிராம்ஸில் இருக்குது. வால்யூம் 2.51 சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இந்த 4.237 கிராம்ஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க. மெஷர் பண்ணும்போது 4.237 கிராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வால்யூமும் மெஷர் பண்ணியிருக்காங்க, அது மெஷர் பண்ணும்போது 2.51 சென்டிமீட்டர் க்யூப் வந்திருக்கு. இப்போ டென்சிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ டென்சிட்டியிலேருந்து ஃபார்முலானா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், ஓகேங்களா? இப்போ மாஸ் என்னது 4.237 டிவைடட் பை 2.51. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் நான் வச்சுருக்கேன், அதில் போடுறேன். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டாலும் சரி, நீங்கள் ஆனால் உங்களுக்கு கால்குலேட்டர் கிடையாது, நீங்கள் அதனால் இது மேனுவல் கால்குலேஷனே பண்ணுங்கள். இங்கே 4.237 டிவைடட் பை 2.51 போட்டால் எனக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேயுமே தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1.688. நான் அதை அப்படியே எழுதிடுறேன். என்ன எழுதிடுறேன்னா 1.68804
7809 எனக்கு இந்த வேல்யூ வருது, அதாவது கால்குலேட்டரில் போட்டது வருது. இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு மாஸோடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், மாஸ் தானே மேலே இருக்கிறது, மாஸோடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ இருக்குது, இதோடது 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு இருக்கிறதுலே இப்போ இந்த 2 மெஷர் பண்ணனா, இதை வந்து ஒரு வாட்டி மெஷர் பண்ணியிருக்கேன், இதை ஒரு தனியாக மெஷர் பண்ணியிருக்கேன். இதுலேயே இருக்கிற லீஸ்ட்டாக நான் மெஷர் பண்ணதை ரொம்ப லீஸ்ட் ப்ரிசைஸாக மெஷர் பண்ணது என்னென்னா, இதைத்தான் நான் லீஸ்ட் ப்ரிசைஸாக மெஷர் பண்ணேன். இந்த லீஸ்ட் ப்ரிசைஸாக மெஷர் பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பண்ணதில் கால்குலேஷன் பண்ண 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10 இருக்குது. அப்போ இருக்கிறதே எனக்கு இதை பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பார்க்கும்போது இதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து மோர் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ சாத்தியமாகுமா? ஆகவே ஆகாது. ஏன்னா ரொம்ப லீஸ்ட் ப்ரிசைஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் ப்ரிசைஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுவது மட்டும் எனக்கு அந்த வேல்யூ டாப் வேல்யூ ரொம்ப மோஸ்ட் ப்ரிசைஸாக நான் சொல்ல முடியாதுல்ல, சொல்லவும் கூடாது. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, லீஸ்ட் ப்ரிசைஸ்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரிசைஸான வேல்யூ தான் நம்மளுக்கு ரிசல்ட்லேயும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இதில் லீஸ்ட் ப்ரிசைஸாக வரணும்னா நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா 1.68, அதாவது 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் மட்டும் வர மாதிரி வச்சுப்பாங்க. அப்போ 8ங்கிற டிஜிட்டை தான் நம்ம ட்ராப் பண்ணணும். இதுக்கு தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ரவுண்டிங் ஆஃப் சொல்லிட்டேன். ஸோ ட்ராப் பண்ணுறதுனால தான் இன்சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் டு பி ட்ராப்ட் இதுதான் டின்னு போடுவேன். இது வந்து எனக்கு இதுதான் ப்ரிசீடிங் டிஜிட் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னாலும் 1.69 ஆயிரும். ஏன்னா எனக்கு டிஜிட் டு பி ட்ராப்ட், அதாவது இன்சிக்னிஃபிகண்ட் டிஜிட் டு பி ட்ராப்ட் வந்து கிரேட்டர் தென் 5 இருக்குது. ஏன்னா 8 தான் எனக்கு டிஜிட் டு பி ட்ராப்ட் 8 which is greater than 5. நான் அதனால் டேரெக்டாக ப்ரிசீடிங் டிஜிட்டை 1 ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1.69 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இப்படி எழுதிக்கலாமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் கால்குலேஷன் பண்ணும்போது நான் டேரெக்டாக சம் போட்டுட்டேன். சம் எப்படி சால்வ் பண்ணுறது கூட சொல்லாமல் நான் சால்வ் பண்ணிட்டேன். பட் சொல்கிறேன் பாருங்கள், என்னென்னா நான் இப்படி 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, இங்கே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரிசல்ட்டாக பண்ணும்போது கால்குலேஷனில் போடும்போது 10 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வருது. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதே லீஸ்ட் ப்ரிசைஸாக இருக்கிறது தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வருவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை நம்ம சம் சால்வ் பண்ணிகிட்டே பார்க்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதான் என்னென்னா கால்குலேட்டட் ரிசல்ட் நான் இதான் இங்கே எழுதியிருக்கேன், எல்லாமே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து 4 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கால்குலேஷன் பண்ணால் 10 வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கால்குலேட்டட் ரிசல்ட் cannot be more accurate than the மெத்தட் ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக இருக்குது, அதில் இருக்கவும் கூடாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா, இதுக்கு 2 இருக்குது. நம்ம இப்போ என்ன டேரெக்டாக இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா மாஸ் பை வால்யூம்னு கொடுத்தனால இது டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிட்டேன். பட் நம்ம புக்கில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன், இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. நம்ம ஒன்றையும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு இப்போ இந்த 3 இது எடுத்துங்க. 3.1, 1.70, 1.780 நான் எழுதிக்கிறேன். 3.1, 1.780 அண்ட் ஒன் மோர் திங் 2.046. இது 3ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த 3ஐயும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 3 இண்டிவிஜுவலாக மெஷர் பண்ணி எழுதியிருக்கேன். இது 3ஐயும் ஆட் பண்ண போகிறேன். இப்போது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அடிஷனுக்கும் சரி சப்ட்ராக்ஷனுக்கும் சரி டெசிமல் பிளேசஸ் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் தான் பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் ரூல். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கக்கூடாது. நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் என்ன, இதில் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் என்னது, நம்பர் ஆஃப் டெசிமல்னு எழுதிடுறேன் டெசிமல் பிளேசஸ்க்கு. இதில் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 1. ஓகேங்களா? 1 இருக்குது. இதில் 1 2 3 இருக்குது. 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் எது, இந்த 1 தான். இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுவோம். 6, அப்புறம் 8 + 4 12, அப்புறம் 1 1 8 9. உங்களுக்கு கரெக்டாக 6 12 8 9, அதுக்கப்புறம் 2 3 6, 6.926 டெசிமல் பிளேசஸ்ஸு. இதில் நம்ம ரிசல்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, டெசிமல் பிளேஸு 3 டெசிமல் பிளேஸ் தான் வந்திருக்கு. 3 டெசிமல் பிளேஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு என்ன ரெக்வயர்டு, 1 தான் வேணும். இந்த டெசிமல் பிளேஸு 1க்கு மாற்றணும். 3ங்கிற டெசிமல் பிளேஸை 1க்கு மாற்றணும். அப்போ இது என்ன பண்ணணும், 1 டெசிமல் பிளேஸ்னால் இது வரைக்கும் தான் வரணும். அப்போ இதை ட்ராப் பண்ணணுமா? இப்போ டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து என்னது, விச் இஸ் லெஸ்ஸர் தென் 5 இருக்குது. இது லெஸ்ஸர் தென் 5 இருக்குது. டிஜிட் டு பி ட்ராப்ட் லெஸ்ஸர் தென் 5 இருக்குனால இது அப்படியே எழுதிக்கலாம். விச் இஸ் 6.9 எழுதிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இதைத்தான் அங்கே எழுதியிருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், இந்த 3 டிஜிட் இருக்கா, 3 இருக்கா, இருக்கிறதுலே லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால் அதை எழுதி 6.926 வந்துச்சு. நான் என்ன பண்ணணும், இந்த த்ரீ டெசிமல் பிளேஸஸ் பதிலாக நான் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் கொண்டு வரணும். சரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதையும் அடிஷன் தான் பண்ணணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் காப்பிங். ஓகேண்ணா, இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இதையும் நம்ம அடிஷன் தான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கும் இதில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் கூட கடைசியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரிசல்ட் என்னென்னு எழுதிடுவோம். ஓகேங்களா, 1 2 3 5 8, அதுக்கப்புறம் 7 6 13, அப்புறம் 1 4 6, அப்புறம் 6 6 3 8 2 1 இதுதான் ஆட் பண்ணால் வருதா. இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் பார்த்தா நான் நம்பர் ஆஃப் டெசிமல்னு எழுதுறேன், ஏன்னா அடுத்ததில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எழுதுவோம். அதனால் ஸோ இதில் 2 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்குது, இதில் 1 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்குது, இதில் 3 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்குது. இருக்கிறதுலே லீஸ்ட் என்னது, இந்த 1 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் தான். அப்போ இது வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ இதை ட்ராப் பண்ணணும். டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து டி ஹியர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 663.8 தான் வரும். ஏன்னா here d is lesser than 5, ஏன்னா 2 is lesser than 5. ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 663.8 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ அடிஷன் பண்ணும்போது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், நம்ம போட்ட 663.8 வந்துருச்சா. அடுத்து இப்போ இன்னொரு இது நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ சப்ட்ராக்ஷனுக்கு. இப்போ அடிஷன் பார்த்துட்டோமா, அடுத்து சப்ட்ராக்ஷன் பார்க்குறோம். ஈஸி தான், கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சாலும் அடுத்தலாம் ஈஸி தான். ஸோ இப்போ இதில் 0.307ம் 0.304யும் நம்ம மைனஸ் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது 300.003. இப்போ அடுத்து இதில் மெயினானா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கன்சிடர் பண்ணணும். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. டெசிமல் பிளேசஸ் தான் பார்க்கணும். இதில் எத்தனை நான் ஜீரோ இருக்குது, ஜீரோ இருக்குலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. டெசிமல் பிளேஸ் மட்டும் தான் பார்க்கணும். இதில் 3ஆவது டெசிமல் பிளேஸில் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் என்னது, டெசிமல் பிளேசஸில் 0.003 அப்படியே மீட்டர்னு எழுதிக்கலாம். எழுதிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம புக்கில் இந்த இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிறேன். 0.003 மீட்டர். இப்போ இதாச்சா, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறதோட இதுதான் கால்குலேட்டட் ரிசல்ட். கால்குலேட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த டெசிமல் பிளேசஸ்லாம் பார்க்கணும். கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போயுமே ஜென்ரலாக நம்ம முன்னாடி படித்தோம்ல, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா, இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணால் இது எப்படி கொண்டு போகணும், அதாவது சயின்டிஃபிக் நோட்டேஷனை a × 10⁵ மாற்றணும். வேறு a should be in between, a should be in between 1 to 10 இருக்கும். அதாவது greater than or equal to 1 or lesser than 10 இருக்கணும். இதுதான் நம்ம படித்தோம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ 3 × 10⁻³ மீட்டர். ஓகேங்களா. இப்போது ஆனால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் மாறும். இதுலேயும் பாருங்கள் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஒன்று தான், இதுலேயும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஒன்று தான், இதுலேயும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஒன்று தான். பட் ஆனால் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா. என்னது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் ஒன்லி டெசிமல் பிளேசஸ் மட்டும்தான் இருக்கும். டெசிமல் பிளேசஸை போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைனல் ரிசல்ட்டை இப்படி மாற்றணும். ஆனால் இது சம்டைம்ஸ் ஏதாவது இப்போ நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, JEE ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுப்பாங்க. பட் இதுவே நார்மலாக இருக்கிறதுக்கெலாம் கொடுக்க வாய்ப்பில்லை. இப்படி இதை மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுற வரைக்கும் நம்ம டெசிமல் பிளேசஸ் ரீடைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதாக இருக்கும், அதுதான் இங்கே போட்டிருப்பேன் 0.003. இதை இப்படி மாற்றினா இங்கே டெசிமல் பிளேசஸ் இங்கே 3 இருக்கும், இங்கே 0 தான் இருக்குது. டெசிமல் பிளேஸே கிடையாது. பட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரீடைன் ஆகுது. பட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பற்றி பேச தேவையில்லை. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லி என்னோட நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா. சரி, இப்போ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு டேரெக்டாக எக்ஸாம்பிளே போயிடலாம். எக்ஸாம்பிள் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அதை ஈஸியாகவும் இருக்கும். சரி, இப்போது நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1.21 × 36.72. இதை தான் நான் இப்போ அடுத்து பண்ண போகிறேன். இன்ச் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. 1.21 × 36.72. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 4 2, அதுக்கப்புறம் 7 1 7 7 2 7 14, 1 ரிமைனிங் 1 7 8, அதுக்கப்புறம் 1 6 6 2 6 12 1, அதுக்கப்புறம் 1 6 6 7, அதுக்கப்புறம் 1 3 3 2 6 அண்ட் 1 3 3 2 11 1 3 7 13 1 9 11 14 8 14
இப்போ ஆச்சா இப்போ எத்தனை டெசிமல் இருக்குது 1 2 3 4 இருக்குது ஸோ அப்போ 44.4312 செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தான் 44.4312 வந்திருக்கா இப்போது நான் இது என்ன பண்ணுறேன் நம்மளுக்கு கொடுத்த வேல்யூனது 1.21 கொடுத்துருக்காங்க 36.72 கொடுத்துருக்காங்க இப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கடைசியாக வந்தது 36 கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிறேன் 36.72 கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 44.4312 வருது. இப்போது நான் என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்க்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4 இருக்குது. ஏன்னா எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்ஸ் நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிளில். ஸோ இங்கேயும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்த்தா எவ்வளோ வருது 1 2 3 4 5 6 இருக்குது. 6 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. எப்போயும் நான் என்ன சொன்னேன் லீஸ்ட்டாக அதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற கேஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இயர் ஒஸ்ட் வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் இது வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ டிஜிட் டு பி ட்ராப்ட் வந்து 3 தான். ஸோ அப்போ டிஜிட் டு பி ட்ராப்ட் வந்து 3 விச் இஸ் லெஸ்ஸர் தென் 5. ஸோ அப்போ நான் அதாவது டிஜிட் டு பி ட்ராப் 3 அதனால் அது வந்து லெஸ்ஸர் தென் 5. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கிறேன் 44.4னே எழுதிக்கிறேன் ஆன்சர். ஓகேங்களா அதுதான் எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ ஹியர் 44.4 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து இன்னொன்று வந்து 36.72 டிவைடட் பை 1.2 கரெக்டாக ஆமாம் 36.72 டிவைடட் பை நான் அடுத்த பேஜ் எழுதுகிறேன் ஏன்னா இது அடுத்த சம் குழப்பிக்க வேணாம். ஸோ ஹியர் 36.72 டிவைடட் பை 1.2 இது டிவிஷன். இப்போ முன்னாடி பார்த்தது மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். இதை மாற்றிடவே கூடாது, கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா ஸோ இப்போ 36.72 டிவைட் பை 1.2 இது எப்படி பண்ணலாம் 3ஆல் பண்ணலாம். ஸோ 4 3s are 12 அதாவது 0.4 வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 3s are 3 2 3s are 6 அதுக்கப்புறம் திரும்பி பண்ணும்போது 2 3s are 6 அதுக்கப்புறம் 4 ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் திரும்பி 2ஆல் பண்ணலாம். ஸோ 0.2 அப்புறம் இங்கே வந்து 6.12 அதுக்கப்புறம் திரும்பியும் 0.1 விச் இஸ் 3.06 கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் இப்போ இந்த 0.1 போச்சுன்னா 30.6 வரும். ஓகே ஏன்னா மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் பண்ணால் 30.6 கரெக்டாக ஆன்சரு 30.6 கரெக்ட். இப்போது நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ என்னது விச் இஸ் 36.72 இன்னொன்று என்னது 1.2 ஆனால் எனக்கு வந்து டிவைட் பண்ணப்போ ஆன்சர் வந்தது 30.6 ஓகேங்களா. சரி இப்போ இது கொடுத்துருக்கேன்னா இப்போ இதில் என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ எழுதணும். இப்போ இதில் எத்தனை 36.72 இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4 இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2 இதில் 30.6 நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3. இப்போ இதில் ஒஸ்ட்டாக இருக்கிறது என்னது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் ஒஸ்ட்டாக இருக்கிறது விச் இஸ் 1.2 அதாவது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 2. ஸோ அப்போ ஃபைனல் ரிசல்ட்டும் எனக்கு 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் வரணும் இன்ஸ்டெட் ஆஃப் 3. அப்போ இதில் 2னா இந்த மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை ட்ராப் பண்ண போகிறோம். இதான் டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து 6 விச் இஸ் கிரேட்டர் தென் 5. 6 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 31 மாறும். 30.6 நான் 31 எழுதுவேன். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பேன். இங்கே பாருங்கள் 30.6 இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 31 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 10 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்துச்சா. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் 1 2 3 4 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஏன்னா இது மாஸ் பை வால்யூம் இட்ஸ் எ டிவிஷன். ஸோ அதனால் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். 4 3 இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அப்போ 4 and 3 இருக்கிறதுனால லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எதில் இருக்குது இதில் தான் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஷுட் பி ஹேவிங் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ஆனால் 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் 3 மட்டும் இருக்கணும் 1 2 3. ஸோ அப்போ இந்த டிஜிட்டை அதாவது 3 மட்டும் இருக்கணும். அப்போ இந்த 8 ட்ராப் பண்ணணுமா. இப்போ 8 இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ இப்போ இந்த 1.68 பதிலாக 1.69 நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேவா இதுவும் ஓகே. அடுத்து நம்ம புக்கில் இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படியுமே டேரெக்டாக இப்படி டிவிஷன் பண்ணு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்கன்னா ஈச் சைட் ஆஃப் ஏ கியூபுங்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஈச் சைட் ஆஃப் ஏ கியூப் இஸ் மெஷர்டு டு பி 7.203 மீட்டர். ஓகேங்களா 7.203 மீட்டர். வாட் ஆர் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் த கியூப் கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னென்னா 6a².
ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா கண்டிப்பாக இந்த சர்ஃபேஸ் ஏரியாலாம் தெரிஞ்சிருக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாலாம் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஏரியானா இந்த சர்ஃபேஸில் அவுட்டர் சர்ஃபேஸோட ஏரியாவை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதனுடைய ஏரியா A², மொத்தம் 6 சைடு இருக்கிறதுனால 6A² அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ண தேவையில்ல, எப்படி கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ 6 × A², ஏங்கிறது இங்கே கொடுத்துருக்க 7.203, அதுதான் 7.203 the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் டேரெக்டாக எழுதிடுறேன், ஏன்னா டைம் ஆகுது. பட் நீங்கள் வேறு வழியே இல்லை, கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 311.299 ஓகேங்களா. 311.299 வருது என் கால்குலேட்டரில். இப்படி வருது, இவ்வளோ தூரம் வருது. இப்போது நம்மளுக்கு கொடுத்ததோடைய சிக்னிஃபிகன்ட் 7.203 ஒரு வேல்யூ. இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, விச் இஸ் 4 ஓகேங்களா. 1 2 3 4. அப்போ ஃபைனல் ரிசல்ட்டோட இதுவும் எனக்கு 4 தான் வரணும். பட் ஹியர் வி காட் 1 2 3 4 5 6 7 8 9 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், 4க்கு மாற்றணும். எப்படி 4க்கு மாற்றணும்னா இதுக்கு அடுத்து இருக்கிற டிஜிட்டை ட்ராப் பண்ணணும். இங்கே ட்ராப் பண்ணக்கூடிய டிஜிட் 9 தான். அப்போனா ஸோ அப்போ 9 வந்து D is greater than 5. ஸோ அப்போ பண்ணும்போது 311.3 ஓகேங்களா. செக் பண்ணிக்கலாம் கரெக்டானு. 311.3 கரெக்டாக 311.3 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4ஆக இருக்கும். இப்போ இன்னொரு டவுட் இருக்குது, நம்ம 6ஐ மல்டிப்ளை பண்ணுறோம்ல, 6ஓடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, 6 இட்ஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் நம்பர். அதனால் இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபினிட்டியோட 4 ரொம்ப சின்னது. அப்போ இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் இன்னொரு டவுட் இருக்கும், இதில் ஏன் நம்ம இது யூஸ் பண்ணுறோம்னா ஸ்கொயராக இருக்குது. ஸோ 7.203 மல்டிப்ளைட் வித் 7.203 ரெண்டுக்கும் ஒரே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். எப்படினாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் கடைசியில் ஆன்சர் கரெக்டாக வரணும், அதான் மெயின் ஓகேங்களா. ஸோ இப்போ 3.311.3 மீட்டர் ஸ்கொயர் இப்படின்னு எழுதணும். நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரில் இப்படி எழுதிக்கலாம். அடுத்து வால்யூம் கால்குலேட் பண்ணோம்ல, வால்யூமுக்கும் அதே ஈஸி தான். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு A³ ஓகே. A³ கரெக்டாக எழுதிடுறேன், A³. இப்போ இதில் A வந்து 7.203, இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4. இப்போ என்னது 7.203 பவர் 3 தான் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 373.7147544 வருது என்னோடய கால்குலேட்டரில் போடும்போது இல்லைங்களா. இப்போது இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரிஜினலாக 4 தான் இருந்துச்சு. அப்போ 4க்கு மாற்றணும். வெயிட் 3733.4னா இது வரைக்கும் தான் வரும், 7 வரைக்கும் தான் வரும். ஸோ டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து 1. ஸோ 1 இஸ் லெஸ்ஸர் தென் 5. அதனால் ப்ரெசிடிங் டிஜிட் அப்படியே இருக்கும், விச் இஸ் 373.7 மீட்டர் கியூப். 373.7 மீட்டர் கியூப் கரெக்டாக. 373.7 மீட்டர் கியூப். ஓகே ரைட் டன். அடுத்து இன்னொன்று என்னது, இந்த எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸாம்பிள். இப்போது நம்மளுக்கு இப்போ ஓரளவு ஐடியா வந்துடும், இப்படி தான் வரும். இந்த லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துட்டு கேட்பாங்க, அதாவது லென்த் அண்ட் பிரெத்தை மெஷர் பண்ணியிருக்காங்க, ஏரியா எவ்வளோ வருதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது தான் நம்ம என்னது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் ஆகும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சு. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கான், ஒரு 5.74 கிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். அதுனா 5.74 கிராம் யூனிட்டை பார்த்தாலே தெரியுது. இது வந்து மாஸ் which is 5.74 கிராம் of a substance which occupies 1.2 centimeter cube which is வால்யூம் கொடுத்துருக்கான். வால்யூம் வந்து 1.2 centimeter cube. இதுவும் நம்ம இந்த யூனிட்டை பார்க்கும்போதே தெரியுது 1.2 வால்யூம் ஆக்குபை பண்ணுது. எக்ஸ்பிரஸ் இஸ் டென்சிட்டி which is density is equal to mass by volume. ஸோ இப்போது 5.74 divided by 1.2 போட்டால் 5.74 divided by 1.2 சாரி 5.74 divided by 1.2 போட்டால் 4 எனக்கு எவ்வளோ வருதுன்னா 4.78333333 போயிட்டே இருக்குது ஓகே. சரி, இப்போ நான் ஒரு இதிலே அப்ராக்சிமேட்டாக இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 5.74க்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு, 1.2க்கு 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு. ஆனால் எனக்கு வந்ததோ 9 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு மேலே போயிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து 3 போயிட்டே இருக்குது. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்க லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன 2 நம்பர்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ எனக்கு 2 டிஜிட் தான் வேணும். அப்போ டிஜிட் டு பி ட்ராப்டு வந்து இதில் 8 தான் டிஜிட் டு பி ட்ராப்டு. அப்போ இந்த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ என்ன எழுதணும், 4.8 எழுதணும். ப்ரிசீடிங் டிஜிட் டு பி ரைஸ்டு பை 1 நம்பர் அப்படி தான் இருக்கும். 4.8 பாருங்க, 4.7825 எழுதியிருக்கேன். பட்
அட் த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ போடும்போது கண்டிப்பாக யூனிட்ஸோட மெஷர் பண்ணி தான் போடணும். 4.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோமா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னல, அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அதுவும் எழுதியிருப்பேன் நினைக்கியா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணணும். ஸோ தான் அந்த கால்குலேஷன், வெறும் கால்குலேஷன் எழுதிக்கிறேன். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. 1/a × b + c, b × c ஏதோ ஒன்று இருக்குது. நான் இப்போ வந்து 3யுமே மெஷர் பண்ணுறேன். ஏவையும் மெஷர் பண்ணுறேன், பியும் மெஷர் பண்ணுறேன், சியும் மெஷர் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இப்படி இருக்குது, ஒரு ஃபார்முலா இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஏ வந்து 9.58 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, பி வந்து 5.67 சென்டிமீட்டர், சி வந்து 7.98 சென்டிமீட்டர். இப்போது நான் எதையும் கன்சிடர் பண்ணாமல் இப்போ 1/a மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இல்லை, 1/a மட்டும் கன்சிடர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏன்னா இந்த இதில் எனக்கு 1/a தானே. ஃபஸ்ட்டு 1/a × b × c-யா? ஃபஸ்ட்டு 1/a மட்டும் எடுத்துக்கிறேன். 1/a எடுத்துக்கிட்டேன்னா 1/a வந்து 9.58 ஆயிருமா? 1/a வந்து 1/9.58. இப்போ 1/9.58 போட்டால் எனக்கு எவ்வளோ வருது? 0.1043841336. இதுதான் அதனுடைய வேல்யூ வருது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு டிவிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது 1/aங்கிறது ஒரு டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ இந்த இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே 0 சிக்னிஃபிகன்ட் கிடையாது. 0 சிக்னிஃபிகன்ட் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போ நான் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன இருக்கணும்? இந்த வரைக்கும் தான் வருமா? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணுமா? அப்போ டிஜிட் டு பி ட்ராப்ட் என்னது? இந்த 3 தான் டிஜிட் டு பி ட்ராப்ட். 3 வந்து லெஸ்ஸர் தென் 5னால நான் வந்து 0.104ன்னு போட்டுக்கிறேன்னா, ஏன்னா இது அப்படியே பி ரிமைன் சேம், அதாவது ப்ரெசிடிங் டிஜிட் ரிமைன் சேம். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 1/a வேல்யூ என்னது? 0.194. இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ வந்து 9.58 இருந்துச்சு. அதனால எனக்கு 1/a வேல்யூ வந்து 0.104 இருக்கா? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த 1/a நான் எனக்கு வந்து இப்போ ஏவை வச்சு நான் 1/a கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ எனக்கு என்ன 1/a வச்சுட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்கிறேன். அது எப்படி? ஒன்றும் ஈஸி தான். 1/a வந்து 0.104. அப்போ a = 1/0.104. அதாவது ஏவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், 0.104 கொண்டு வரேன். போட்டால் இப்போ என்ன வருது? a / 0.104, 1/0.104 போட்டால் எனக்கு ஏவோட வேல்யூ 9.61538ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ? 3. அப்போ இதையும் இதில் இன்னும் 5348 4615 இந்த மாதிரி நிறையா போகுது. ஓகேங்களா? ஆனால் எனக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட நிப்பாட்டணும். ஸோ 9.61ஓட நிப்பாட்டணும். ஸோ அப்போ இதுதான் டிஜிட் டு பி ட்ராப்டு. டிஜிட் டு பி ட்ராப்டு ஃபாலோட் பை டிஜிட் டு பி ட்ராப்ட் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஏன்னா டிஜிட் டு பி ட்ராப் ஈக்குவல் டு 5னா அடுத்த டிஜிட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ டு பி ரைஸ்டு பை 1, ப்ரெசிடிங் டிஜிட் டு பி ரைஸ்டு பை 1 which is 9.62. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.62 வருது. இப்போ நான் எதுன்னு சொல்ல வரேன்? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 9.58 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ரீட்ரேஸ் பண்ணேன், அதாவது வந்த வேல்யூ வச்சு திரும்பி நான் ஏ கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 9.62 வருது. அப்போ ஆக்சுவல் வேல்யூ என்னது? எனக்கு 9.58 தான் ஒரிஜினல் வேல்யூ. ஆனால் எனக்கு கிடச்சது 9.62. இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இது என்னது? இப்போ இதில் 2-3 ஸ்டெப் இருக்குது. ஏன் 2-3 ஸ்டெப் இருக்குது? நம்மளுக்கு கொடுத்த கால்குலேஷன் படி கால்குலேஷனில் 1/a ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், அப்புறம் பியும் சியும் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதாவது 1/a கால்குலேட் பண்ணணும், அடுத்து b × c கால்குலேட் பண்ணணும், அப்புறம் b × c வந்த வேல்யூவை டிவைடட் இன்ட்டு 1/a போடணும். அதான் இந்த வேல்யூ போட்டால் போடணும். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பு பண்ணுறதுனால இதெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ். இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப், இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப், இது ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா? இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்லலாம் என்ன பண்ணணும்னா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம சொன்னோம்ல, லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. இதுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா, லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கூட ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கேஸில் இப்போ நம்ம பழைய கேஸே எடுத்துப்போமா? பழைய கேஸில் என்ன இருந்துச்சு? ஏ வந்து 9.58 நான் போடுறேன். ஏ வந்து 9.58 இருக்கும்போது 1/a கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 0.1043 இருந்துச்சா? ஆனால் 3க்கு பதிலாக இப்போ நான் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரிட்டர்ன் பண்ணேன்னா எனக்கு டிஜிட் டு பி ட்ராப்ட் வந்து 8 வந்துருமா? அப்போ அதாவது 0.1043841336. இப்போ எனக்கு 4 டிஜிட் வேணும்னா இந்த மட்டும் வச்சுட்டா டிஜிட் டு பி ட்ராப்ட் 8 வந்துடும், விச் இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0.1044. 0.1044 என்ன பண்ணியிருக்கேன் நான்?
சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேஸில் இப்போ நீ ரீட்ரேஸ் பண்ணுங்கள் 1/a பதிலாக 1/a வச்சுட்டு இப்போ நான் ஏவை ரீட்ரேஸ் பண்ணேன்னா, அதாவது திரும்பி ஏ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா a is equal to 1/0.1044. இப்போ டிவைட் பை 1/0.1044 போட்டால் எனக்கு 9.5785 வருது. 9785785446061. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஹியர் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 3+1 நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் அது ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்ததுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம 3 கொண்டு வரும்போது 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் வேணும். ஏன்னா நான் ஒன்று அடிஷ்னலாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 3யோட வேணும்னா இப்போ டிஜிட் டு பி ட்ராப்ட் வந்து 8 தான் டிஜிட் டு பி ட்ராப்ட் which is greater than 5. அதனால் ப்ரிசீடிங் டிஜிட் டு பி ரைஸ்ட் பை 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 9.58ன்னு வரும். இப்போ என்ன எதுக்குன்னா இன்டர்மீடியட், இப்போ என்ன ஒரே ஒரு என்னென்னா இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஒன்று சேர்த்து வைங்க, வச்சாதான் நம்ம ரீட்ரேஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லாமல் இந்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது போதுமானது. நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக புக்குள்ளே போயிட்டு லைன் பை லைனாக படிக்கலாம். லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கால்குலேஷன் தான். சரி, இருந்தாலும் படிச்சிருவோம். ஓகேவா? த ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் ஆஃப் எ கால்குலேஷன். இப்போ the result of a calculation, ஏதாவது ஒரு கால்குலேஷன் எடுத்துப்போம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதான் நம்ம ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதுதான் கால்குலேஷன். இதில் ஒரு ரிசல்ட் வருதா, அந்த ரிசல்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. the result of a calculation involving approximate measured values of quantities. இதில் என்ன பண்ணியிருக்கோம், கால்குலேஷனில் மெஷர்ட் வேல்யூஸ் இருந்துச்சா, ஸோ quantities, examples, values with limited number of significant figures, அது விட்டுருங்க. must reflect the result வந்து must reflect the uncertainties in the original measured values. இந்த வேல்யூ வந்து இதில் இருக்கிற அன்சர்டனிட்டிஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த வேல்யூ ஃபைனல் வேல்யூவும் வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் cannot be more accurate. அதான் மெயினாக the result, இந்த இட்டுங்கிறது the result cannot be more accurate than the original measured values. அதான் நானும் இங்கே எழுதியிருப்பேன். the result cannot be more accurate than the original result value measured values themselves போட்டோம். இப்போ in general the final result should not have more significant figures than the original data. ஒரிஜினல் டேட்டாவோட மோர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள், அவனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். if a mass of an object is measured to be 4.237 grams, இங்கே தான் மாஸ் வந்து 4.237 grams நம்ம எழுதுனது தான். இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. வால்யூம் இஸ் measured to be 2.51 centimeter cube, அதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. தென் இட்ஸ் டென்சிட்டி பை மியர் அரித்மெட்டிக் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வந்துச்சு, இந்த பேர் வந்துச்சா, இவன் பண்ணும்போது இன்னும் சேர்ந்து வந்திருக்கு. இவனோட ஏதோ ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கா இன்னும் ஜாஸ்தியாக வந்திருக்கு. கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் 11 டெசிமல் பிளேசஸ் போயிருக்கு. நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம், அவன் டெசிமல் பிளேசஸில் சொல்லியிருக்கான். அப்போ இது என்னன்னா, இட் இஸ் அன் அப்சர்ட் அண்ட் irrelevant. இந்த கால்குலேஷனே கொஞ்சம் ஏதோ வித்தியாசமான எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் would be clearly absurd and irrelevant to the record the calculated value of density. இந்த டென்சிட்டி யூஸ் பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ அக்யூரேட்டாலும் நம்ம மெஷர் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. to such a precision when the measurements on which the value is based which has less precision. அதாவது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணது லெஸ் ப்ரெசிஷனில் இருக்கும்போது இது மட்டும் எப்படி ஹை ப்ரெசிஷனில் நீ எழுதுவ அப்படிங்கிறதான் இந்த இதில் கொடுத்துருக்கான். which has less precision. மெஷர் பண்ண வேல்யூஸ் லெஸ் ப்ரெசிஷன், கால்குலேட்டட் வேல்யூ மோர் ப்ரெசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் இந்த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் 2 ரூல்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம புக்கில் கூட என்ன பண்ணியிருப்பான்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் செகண்ட் ரூலில் கொடுத்துருப்பான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஃபஸ்ட் கொடுத்துருப்பான். நான் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் செகண்ட் சொன்னேன். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ensure that the final result of a calculation is shown with the precision is consistent with the precision of the input values. அப்படி ஒன்றும் இல்லை, ஃபைனல் ரிசல்ட்டோடைய ப்ரெசிஷன் வந்து மெஷர்ட் வேல்யூஸோட ப்ரெசிஷனுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் அரித்மெட்டிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அரித்மெட்டிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இந்த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன், ஃபைனல் ரிசல்ட் தான் இந்த ஃபைனல் ரிசல்ட், இந்த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் as many as significant figures. இதில் மெயினானா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் மெயினாக.
as there are in the original measured values with the least significant figures. அதுலேயும் நிறையா significant figures இருந்தால் எதில் least significant figures இருக்கோ அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. இங்கே 4.237 டிவைட் பை 2.51 அதையும் நான் போட்டுட்டேன். இங்கே தான் போட்டிருக்கேன், அது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1.69 ஆயிடுச்சு. இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதே மாதிரி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்பீட் ஆஃப் லைட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் 1 லைட் இயர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1 இயர்க்கான டேஸில் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையும் நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ணும்போது இதையும் நம்ம எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லைட் இயரை யூஸ் பண்ண போகிறீங்க ஒரு கால்குலேஷன்லனா அதில் அந்த கால்குலேஷனில் என்ன டிமாண்ட் பண்ணுது? இப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட லைட் இயரை நிற்பாட்டிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப லென்த்தியாக அந்த நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் ஒர்த்து இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அப்புறம் 1 இயர் லைட் இயர் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் முடிஞ்சா, இப்போ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு the final result should retain as many as decimal places as are there in the number with the least decimal places. நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு தான் நம்ம இங்கே நான் அதையும் போட்டுட்டேன். அரித்மெட்டிக்கு 4 பாயிண்ட் தான் இங்கே இருக்கு பாருங்கள். 436.32 அதையும் கொடுத்துருப்பாங்க. 436.32 22.227. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? கால்குலேட் பண்ணும்போது 663.821 வருது. பட் லீஸ்ட் ப்ரிசைஸ் வந்து 270. இந்த தான் லீஸ்ட் ப்ரிசைஸ், ஏன்னா இருக்கிறதுல இதுதான் டெசிமல் பிளேசஸ் கம்மி. ஓகேங்களா? அதனால் கன்சிடர் பண்ணிக்கிறோம். பை த லீஸ்ட் பட் த லீஸ்ட் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் இஸ் கரெக்ட் டு ஒன்லி 1 decimal place. இதில் என்னது ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபைனல் ரிசல்ட் should be rounded off to this வேல்யூன்னு கொடுத்துருப்பான். அதான் சொன்ன கால்குலேஷனாக தான் இருக்கும்னு. ஸோ இப்போ அதே மாதிரி லென்த்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த லென்த்துக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் இவனு கொடுத்துருக்கான், அதை தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, ரூல் 1 போய் ரூல் 2க்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதான் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் த ரூல் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஒன்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த புக்கில் இருக்குது. அப்புறம் நான் இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு 1 ஸ்டெப் சொன்னால இங்கே இருக்கு பாருங்க. எனி இன்வால்வ்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் மல்டி ஸ்டெப்ஸ். நான் காம்ப்ளெக்ஸ்லாம் போல ஒரு சிம்பிள் மல்டி ஸ்டெப் தான் சொன்னேன். சிம்பிள் மல்டி ஸ்டெப் கால்குலேஷனில் யூ ஷுட் ரீடைன் intermediate steps. In intermediate stepsல 1 digit more than the significant digits. அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு டிஜிட் சேர்த்து வச்சிருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக? டு கெட் round off to proper significant figures at the end of calculations. ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பான். இந்த ஒரே ஒரு இதில் அதுதான் கொடுத்துருப்பான். மற்றபடி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். அதாவது லைட் இயர் அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதை முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் 1.1 நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் த அன்சர்டனிட்டினா எரர் ப்ரொபகேஷனை பற்றி படிக்க போகிறோம். எரர்ஸ்னால் என்னன்னே இந்த சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. சரி, ஆனால் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸை மட்டும் பற்றி சொல்கிறாங்க. அது மெயினாக மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்கே என்ன பண்ணிப்பாங்க, ரிலேட்டிவ் எரரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கும் குவிஸ் நான் போடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணுவேன், குவிஸோட தான் அப்லோட் பண்ணுவேன். அந்த குவிஸை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஃபீட்பேக் பார்க்கலாம், எப்படி உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு இந்த சம்ஸ்லாம் அப்படி சால்வ் பண்ண முடியுதுன்னு. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.